இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, third floor 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. முன்னேற்ற கழக கூட்டணி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வலிமையாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. அதை யாரும் உடைக்க முடியாது, கலைக்க முடியாது. அடுத்த தேர்தலிலேயும் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இந்த கூட்டணி வெற்றி பெறும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். திரும்ப திரும்ப இந்த கேள்வியை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற சட்ட மசோதா முன்வைக்கிறதா பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும். அரசியல் சாசனத்தை திருத்தாமல் அதை போன்ற ஒரு சட்டம் நிறைவேற்ற முடியாது. அந்த அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு ஒவ்வொரு அவையிலேயும், மக்களவையிலேயும் மாநிலங்களவையிலேயும் 3/2 பங்கு பெரும்பான்மை இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களவையிலேயும் அந்த பெரும்பான்மை கிடையாது, மாநிலங்களவையிலேயும் இந்த பெரும்பான்மை கிடையாது. அந்த சட்ட மசோதாவை, அரசியல் சாசனத்தை திருத்தும் சட்ட மசோதாவை கொண்டு வந்தால் அதை நிச்சயமாக நாங்கள் தோற்கடிப்போம். அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடைபெறாது. காஷ்மீர் சட்டமன்றத்தில் சமீபத்தில் நடந்த அமளியை பற்றி காஷ்மீர் சட்டமன்றத்தில் காஷ்மீரில் என்ன அமளிக்கு காரணம்? அவர்கள் என்ன கேட்டாங்க? மாநில அந்தஸ்து வேணும்னு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. மாநில அந்தஸ்து தருவோம் என்று திரு மோடி அரசு உச்ச நீதிமன்றத்தில் வாக்குறுதி தந்தது. காஷ்மீர் மாநிலத்தில் மாநில அந்தஸ்திலிருந்து யூனியன் பிரதேசம் அந்தஸ்தாக குறைத்ததை எதிர்த்து வழக்கு. அந்த வழக்கு விசாரிக்கும் போது அந்த பொருளையும் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். நீதிபதிகள் அதை விசாரிக்கிறேங்கிறாங்க. அந்த விசாரணை தொடங்கும் போது அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னார்? இதை விசாரிக்காதீங்க, மாநில அந்தஸ்திலிருந்து யூனியன் பிரதேச அந்தஸ்தாக குறைத்தது செல்லுமா செல்லாதான்னு நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீங்க, நாங்களே மாநில அந்தஸ்தை விரைவில் தந்து விடுவோம். ஏன்னா அந்த விசாரித்து தீர்ப்பு வந்துருந்துச்சுன்னா மாநில அந்தஸ்தை யூனியன் பிரதேச அந்தஸ்தாக குறைத்தது செல்லாது என்று தீர்ப்பு வந்திருக்கோம். இப்போ காஷ்மீரில் நடந்தது தமிழ்நாட்டுக்கு நடக்காதுன்னு நினச்சியா? தமிழ்நாடு மாநிலம், இதை யூனியன் பிரதேசமாக குறைத்தால் ஏற்றுக்கொள்வோமா? அதை எதிர்த்து வழக்கில் தங்களுக்கு பாதகமாக தீர்ப்பு வந்துடும் என்ற அச்சத்தில், நியாயமான அச்சம், அந்த அச்சத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் நாங்களே மாநில அந்தஸ்து தந்து விடுவோம் அப்படின்னாங்க. எப்போ தருவீங்கன்னு நீதிபதிகள் கேட்டார். தேர்தல் நடத்தி நாங்கள் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. தேர்தலை எப்போ நடத்துவீங்கன்னு கேட்டாங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் கெடு வைத்தது. தேர்தலை அக்டோபர் மாதத்துக்குள்ள நடத்தணும்னு கெடு வைத்தது. ஆக என்ன அர்த்தம்? தேர்தலை அக்டோபர் மாதத்துக்குள்ள நடத்தி மீண்டும் மாநில அந்தஸ்தை தந்து விடுவோம் என்பதுதான் உறுதிமொழி. தேர்தல் நடந்துருச்சு. அங்கே பாரதிய ஜனதா கட்சி அல்லாத அரசு தான் வரும்னு எல்லாருக்கும் தெரியும், வந்துருச்சு. ஏன் மாநில அந்தஸ்தை தருவதற்கு தயங்குகிறார்கள், மறுக்கிறார்கள்? என்ன அந்த சட்டசபை தீர்மானம் போட்டுச்சு? எங்களுக்கு மாநில அந்தஸ்தை விரைவில் தர வேண்டும். அதில் என்ன தப்பு? ஒரு 4-5 பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளி கலப்புறாங்கன்னா அது சட்டசபையில் குழப்பம் இல்லை, அவர்களுடைய எண்ணத்தில் குழப்பம். அமெரிக்க அதிபர் தேர்தல்